அற்புதமாக எங்குமே பார்க்க முடியாது, எங்குமே கிடைக்காது, எங்குமே பார்க்க முடியாத நிலை, விளம்பர நிலை போடு இல்லாத உண்மையிலே 14 லோகங்களையும் இப்படி தெய்வங்கள் வந்து நேராக பேசினதா சரித்திரம் கிடையாது. அது நிகழக்கூடிய ஒரே தலம், ஒரே இடம். அது எந்த இடம்னு அகத்திய பெருமான் சொல்லிட்டாங்க. எதுக்காக அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டாச்சு. ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியாச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு இதில் இருந்த சந்தேகங்கள், இப்போ ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களில், அதாவது இது சம்பந்தமாக ஏதாச்சும் கேட்கணுன்னா நீங்கள் அகத்திய பெருமான்கிட்ட நேரடியாக ஞான வினாக்களை கேட்டுக்கலாம். ஞான வினாக்கள்னால் என்ன, இது எப்படி நடக்குன்னு கூட கேட்கலாம். ஏன் அங்கே சபை கொடுக்கப்பட்டாச்சுன்னு சொல்லியாச்சு, செல்வ அகத்திய பெருமான் சொல்லிட்டாங்க. ஏன்னா இறைவன்கிட்ட நேராக பேசக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இது. இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் யார்கிட்ட போய் கேட்டால் இதுக்கு விட தெரியும், யார்கிட்ட போய் கேட்டாலும் தெரிய மாட்டேங்க விட. ஏன்னா சித்தர்கள் நேராக பேசி யார் சித்தர் யார் மற்றவர் அப்படிங்கிற விஷயம் இப்போ கலியுகத்தில் தெரியாது. எல்லாம் வேடங்கள், வேடதாரிகள், எல்லாம் சித்து விளையாட்டுக்கள் செஞ்சு, குரலி வித்தைகள் செஞ்சு அதை சித்தர்கள் போல பாவிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் உலாவக்கூடிய மாந்தர்கள் அதை எடுத்து இதை எடுத்து மண்ணை அந்த நிலையா இந்த நிலையா மாற்றி கையில் கொடுத்து மாற்றங்கள் செய்து மனித சிந்தைக்குள் புகுந்து அவங்கள மாற்று வழிகளை பயணத்துக்கு எடுத்துக்கிட்டு போன்ற நிலைகள் தான் நடந்துக்கிட்டு வருது. யார்கிட்ட போய் உண்மையான விஷயத்தை கேட்க, அங்கே வேணால் 1 லட்சம் வேணும், 50,000 வேணும், 25,000 வேணும், 5,000 வேணும் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் இல்லாமல் அகத்திய பெருமான் இலவசமாக அவங்களுக்கு சொல்லதுக்கு இறைவனை ஒன்றா வச்சு உட்காந்துருக்காங்க. இறை சச்சங்கம் அங்கே நடக்குது. இங்கே அகத்திய பெருமான் பேசார்னா அவர் மட்டும் இருக்க மாட்டார். விநாயக பெருமானில் இருந்து அத்தனை கணங்களும் இங்கே சூழ்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் பேசுகிறத. சச்சங்கத்துக்குள்ளே சச்சங்கம், சச்சங்கத்துக்குள்ளே சச்சங்கம், அதுக்குள்ளே ஒரு சச்சங்கம்னு அடுக்கடுக்கான நிலைகளையெல்லாம் இந்த இதை கேட்டு அந்த தேவலோகம், அந்த லோகம், இந்த லோகம்னு சொல்கிறாங்கள்ல, எல்லா லோகங்கள்லையும் இதோட குரல் எதிரொலிச்சு அங்கேயும் சச்சங்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் இது சம்பந்தமாக. அப்படி நிகழ்வுகள் இந்த எல்லையில் இப்போ சூட்சமமாக நடந்துக்கிட்டு இருக்கு, உயர் சூட்சமமாக. அதனால் இந்த சந்தர்ப்பம் இங்கே வந்தது எல்லாமே பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகள்னால் வந்தது. வந்து அமர்ந்தது அந்த நிலைன்னா அதோட ஒருங்கிணைந்து ஒன்றாக இருக்குது உயர்வான நிலை. அதோட உயர்ந்த நிலை நம்பி அதன் வழி நடந்து இது இறை தான் உட்காந்து இறை உரை தான் நிகழுது, சித்தர்கள் தான் உரையாற்றுறது, பேசுறது அகத்தியம் தான் அப்படின்னு 100க்கு 100 நம்பி இருந்து அதன் வழியில் நடக்க தயாராக இருக்கிறது. அதுக்கடுத்து அது அதனால் தொடர்ந்துக்கிட்டே போகும். அந்த புண்ணிய நிலைகளெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே போகும். ஏன்னா வந்து உட்கார்ந்துருந்தால் மட்டும் போதாது, இது உள்ள சிந்தைக்குள்ளே போகணும். இந்த சிந்தைக்குள்ளே போய் சிவத்தை தட்டி எழுப்பணும். மாற்று வேற்று நிலைகளெல்லாம் வெளியே போகணும், வெளியே போக வைக்கணும். அதுக்கு இந்த சச்சங்கம் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கும்னு நம்புதோம் நாங்கள். ஒரு நிகழ்வுக்கு ஒரு நிகழ்வு போதும். ஒரு உண்மையை கண்டறிக்க ஒரு ஆதார நிலைகள் போதும். அதாவது ஒரு பானை அரிசிக்கு ஒரு பருக்கை பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தை சிவனூரில் இருந்து வந்த வார்த்தைகளை செவி கேட்கலே இது இறை உரை தான் அப்படின்னு அந்த இறையாண்மையில் அந்த இறை தொடர்புடைய இறை ஞானத்தை தன்னோட தாங்கி நிற்கிறவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்கதா, சித்தர்கள்ட்ட கேட்கதா, எளிமையான வினாக்களாக இருந்தாலும் கேளுங்க. வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட இந்த விஷயங்கள் எப்படி செய்து, குலதெய்வத்தை பற்றிய சந்தேக நிலைகள் எப்படி வழிபாடு பண்ணது, அதை வேணாலும் கேளுங்க. எந்த விஷயனாலும் அங்கையர்கள் அன்னையர்கள் எல்லாரும் கேட்கலாம். இது குதர்க்கமான கேள்விகள் அல்லாது தான் அறிவி ஜீவி அப்படின்னு காமிக்கிறதுக்காக எளிமையாக கேளுங்க. எளிமையாக உள்ள இல்லத்தரசிகள் கேளுங்க, எளிமையானவர்கள் கேளுங்க. யாருனாலும் அது இந்த மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை கேட்டுக்கலாம்.